அடிக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம்ஸ் டு பியாண்ட் vlogs. இந்த vlogsல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் பீஸா எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வியான் ஏன் எப்படி பார்க்குறான்னு தெரியல. பீஸா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்காக நானும் வியானும் காலையில் கிளம்பி பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். மார்க்கெட் போனோன்னா அப்போ நீங்கள் அமைதியாக ஓரமாக நில்லுங்க, நானே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து நானே வாங்குறேன்னு சொல்லிட்டு வியான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்து அவனே செலக்ட் பண்ணி வாங்கிட்டான். வாங்கிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பீஸா செய்கிற ப்ராசஸில் இறங்கிட்டோம். இந்த பீஸாவுக்கு தேவையே அதோட பேஸ் தான். இந்த பேஸை மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா பீஸா ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஈஸ்ட்டை ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு லிக்யூட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லிக்யூடை நம்ம மைதா மாவில் சேர்த்து பிசையணும். அதாவது இந்த வீடியோவுக்காக நம்ம ஒரு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கோம். இந்த 1/2 kg மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்யூடை விட்டு தேவையான பதத்துக்கு அந்த மாவு பிசைஞ்சிக்கணும். எந்த பதத்தில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கெலாம் சப்பாத்தி செய்வோம், அந்த சப்பாத்தி பதத்துக்கு இருந்தால் போதும். அந்த சப்பாத்தி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இந்த மாவை அந்த லிக்யூடை விட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சு ஓரளவுக்கு சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம அந்த மாவு பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக வருதா இல்லையா அப்படின்றதுக்கு கண்காணிக்கிறது தான் வியானை இங்கே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா கரெக்டாக சாஃப்டாக பிசைகிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்ருக்கான். இந்த ஓரளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் அந்த மாவை ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் காற்று போகாமல் ஒரு நல்ல பிளேட் மேலே வச்சு, வேணும்னா அந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டை கூட நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா அந்த மாவு பேஸ் நல்லா பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த மாவை எடுத்து பார்த்தோன்னா அந்த மாவு பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்ஜி ஓவனில் கன்வென்ஷன் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். இந்த ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம செய்ய போகிற பேஸை எடுத்து நம்ம இந்த ஓவனுக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் பேக் நல்லா ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ண போகிறோம். பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வைக்க போகிற பீங்கான் பிளேட்டுக்கு மேலே எண்ணெயை நல்லா தடவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் அந்த பிளேட்டுக்கு ஏற்றாப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பீஸா டாப்பிங்ஸ் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. இந்த பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸா டாப்பிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் ஏகப்பட்ட பீஸா டாப்பிங்ஸ் அதில் போட்டுட்டாங்க. வாங்கின பாக்கெட்டில் ஆஃப் பாக்கெட் ஒரு பீஸாவுக்கே போட்டுட்டாங்க. தென் இந்த பீஸா டாப்பிங்ஸை நல்லா அந்த பேஸில் தடவிக்கங்க. ஏன்னா இந்த பீஸா டாப்பிங்ஸ் தான் நம்ம மெயினாக இந்த பீஸாக்கான டேஸ்ட்டவே கொடுக்க போகுது. அதனால் எவ்வளோ போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கிடையில் வியான் வேறு பசிக்குது சீக்கிரம் செய்யுன்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம சீஸ் போட்டுக்கிறோம். அடுத்து பீஸா டாப்பிங்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சீஸை போட்டுக்கணும். போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் எடுத்து அது மேலே எல்லா இடத்துலையும் பரவலாக ஒரு இடத்துல மிஸ் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக போட்டுடுறோம். தென் இது இல்லாமல் நம்ம பட்டர் இந்த பீஸாவில் நம்ம மெயினாக பட்டர் தான் இன்க்ரீடியன்ஸாக போடுறோம். தென் இது இல்லாமல் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் எடுத்து ஒரு இடத்துல கூட கேப் வராமல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி போடுறோம். தென் அது இல்லாமல் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண உடனே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பீஸா. சாரி, இன்னும் நம்ம குடமிளகா போடல. இப்போ தான் நம்ம குடமிளகா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பீஸா. அதுக்கிடையில் வியான் வேறு பசிக்குது சீக்கிரம் வைப்பா அப்படின்னோன்னா, சரிப்பா இந்த இருப்பா உடனே எடுத்துகிட்டு போய் நான் ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவனில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தனால இப்போ டேரெக்டாக நம்ம பீஸா உள்ளே வச்சுட்டு அதே கன்வென்ஷன் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் இப்போ நம்ம 50 மினிட்ஸ் அதை பேக் பண்ண போகிறோம். இந்த 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா பீஸா ரெடி ஆகிடும். அது வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீ பேக் பண்ணவே வேணாம், சீக்கிரம் கொடுனா, இருப்பா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா பீஸா ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு வியானை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு.
பீஸா ரெடி டு ஈட். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. டைம் ஓடி முடித்த உடனே எண்டுன்னு அந்த மைக்ரோவனில் வந்தோன்னா ஸ்டாப் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸாவை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து 200 டிகிரிஸில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுனால ரொம்பவே அந்த பிளேட்டும் ஹீட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் கையில் வந்து அந்த பீஸாவை எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சேஃப்டி க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு பீஸா. செம்மையாக வந்து பேர்ன் ஆகி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா பேர்ன் ஆகிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பீஸா ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி ஷாப்லேருந்து வருமோ அதே மாதிரியான இதில் தான் வந்திருக்கு. இப்போ வந்தோன்னே நம்ம வந்து அந்த பீஸாவை வந்து நம்மளுக்கு தேவையான பீசஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு 6 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் நம்ம வந்து 6 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த 6 பீசஸில் வந்து ஃபஸ்ட்டு பீஸை எடுத்துகிட்டு போய் வியானுக்கு கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்தா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச பீஸாவை வாங்காமல் கோக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கோக்கையே கேட்டுட்டு இருந்தான். இல்லைப்பா பீஸா உனக்காக தான் செஞ்சோம், ஃபஸ்ட்டு பீஸாவை டேஸ்ட் பண்ணி பாருப்பான்னா பண்ணவே மாட்டேன்ட்டான். அப்புறம் வலுக்கட்டாயமாக இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுத்தா, ஃபஸ்ட்டு நான் கோக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், கோக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சிப்பாவது குடிச்சிட்டு தான் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டான். சரி நம்ம வந்த பீஸாவை நம்மளே ஊட்டி விட்ருவான்னு சொல்லிட்டு எடுத்து வியானுக்கு ஊட்டி விட்டா. அவனோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டான். இந்த மாதிரி நிறைய வியான் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா வியான் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.